அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். இப்போது இன்றைக்கு நமக்கு ஸ்கூலெல்லாம் விடுமுறை விட்டால் என்ன பண்ணுறோம்? சொந்தங்கள் வீட்டுக்கு போகிறோம். பிள்ளைகள்லாம் லீவு என்றைக்கு விடாதோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சித்தி வீடு, பெரியம்மா வீடு, அத்தை வீடு, மாமன் வீடு, இங்கெல்லாம் ஒரு 10 நாள் போய் தங்கிட்டு வரணும்னா குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம் வருகிறது. கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. சொந்த பந்தங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அதுவும் சிறுவர்களுக்கு அதிகமான ஆனந்தம் ஏற்படுகிறது. ஒரு சமயம் பள்ளிக்கூடம்லாம் கோடை விடுமுறை. ஒரு 13 வயசு சிறுவன் தன் தாய் மாமா வீட்டுக்கு போகிறான். தாய் மாமா வீடு இங்கே இல்லை, அது காசியில் இருக்குது. தாய் மாமா காசியில் அரசாங்கத்தில் ஒரு சின்ன உத்தியோகம் பார்த்துக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கார். இப்போ தாய் மாமா வீட்டுக்கு போன அந்த சிறுவன் அங்கே அந்த காசியை பார்த்து தெய்வ பக்தியை மேலும் வளர்த்து கொண்டு சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொண்டு தெளிவான ஒரு சிறுவனாக அங்கே உலா வந்து கொண்டிருக்கிறான். அந்த சிறுவன்தான் நம்முடைய பாரதி, சிறுவயது பாரதி. பாரதியினுடைய அறிவுத்திறமை காசியில் வாழுகின்ற உயர்ந்த சமஸ்கிருத வித்வான்கள் எல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுவனாகிய பாரதியினுடைய அறிவுத்திறமையை அங்கிருந்த புலவர்களெல்லாம் மெச்சினார்கள். சிறுவனின் அறிவுத்திறமையோடு அந்த சிறுவன் தமிழை நேசித்ததை எண்ணியும் அங்கிருந்த பெரியவர்களெல்லாம் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அருமை நேயர்களே, சமஸ்கிருத புலவர் ஒருவர் பாரதிக்கு நண்பனாகிறார். வயதில் கொஞ்சம் மூத்தவர்தான். அவர் பாரதியிடம் சொல்லுகிறார், உன் தமிழ் உயர்ந்த மொழி என்று நீ பேசுகிறாயே பாரதி, எங்களுடைய சமஸ்கிருதம் கலக்காத ஒரு பாட்டை உன்னால் பாட முடியுமா என்று ஒரு சவாலை வைக்கிறார். பாரதி சற்று யோசிக்கிறார். அந்த காலத்தில் சமஸ்கிருதம் கலக்காத தமிழ் வழக்கில் இல்லை. இருப்பினும் 13 வயதான அந்த சிறுவன் அந்த போட்டிக்கு இசைவு கொடுக்கிறார். எதை பற்றி எப்படி பாட வேண்டும் என்று நம் சிறு கவிஞன் கேட்கிறான். அப்பொழுது அந்த சமஸ்கிருத புலவன் சொல்லுகிறான், பாரதி, ஜலம், பூமி, வாயு, ஆகாயம், அக்னி இவைகளெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள். 5 பூதங்கள் என்று இதற்கு பெயர். இந்த 5 பூதங்களும் அடங்கிய நீ ஒரு பாடலை பாட வேண்டும். அதில் சமஸ்கிருத வார்த்தை இருக்கக்கூடாது, முற்றிலும் தனி தமிழில் இருக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறார். பாரதி சரி என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒரு காகிதமும் ஒரு பென்சிலும் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு நேர காலமும் ஒதுக்கப்படுகிறது. அந்த சிறு வயதில் சமஸ்கிருதம் கலக்காமல் தமிழில் ஒரு அழகான பாடலை நமது பெருமைக்குரிய கவிஞர் அங்கே எழுதுகிறார். அந்த பாடலை நான் உங்களிடம் சொல்லுகிறேன். அருமையான பாடல் இது. பாரதி சிறு வயதில் எழுதிய மிக சிறப்பான, எந்த மொழி கலவையும் இல்லாத ஒரு சிறந்த பாடலாகும். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், காற்று என்று சொல்வதோர் ஆற்றல் மற்றும் கனல் என்று சொல்வதோர் ஆற்றல், மாற்றம் இல்லாததோர் மண்ணும் விண்ணும் புனலும் ஒரு ஆற்றல், தோற்றம் பெறும் இவ் ஆற்றல்கள் தோன்றிடச் செய்தது யாரோ, ஆற்றலுக்கு ஆற்றலாகி அதற்கு அப்பாலும் உள்ளதோர் பேராற்றல் என பாடுகிறான். ஆற்றலுக்கும் ஆற்றலாகி அதற்கப்பாலும் உள்ளதோர் பேராற்றல். அழகாக 5 பூதத்தையும் கொண்டு வந்துட்டார், 5 புலத்தையும் கொண்டு வந்துட்டார். என்ன சொன்னார்னா, காற்றை சொல்லிட்டார், கனலை சொல்லிவிட்டார், மண்ணும் விண்ணும் சொல்லிவிட்டார், புனலும் சொல்லிவிட்டார். இந்த ஆற்றல்களுக்கெல்லாம் மேலே ஒரு ஆற்றல் இருக்கிறான், அவன்தான் இறைவன் என்றும் சொல்லிவிட்டார். இப்படி தமிழை நேசித்ததனால்தான் அந்த கவிஞன் ஒரு பெரும் கவிஞராக மாறினான் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அருமை நேயர்களே, தமிழை நேசித்தது போல இந்த பாரதி மக்களையும் நேசித்தார். ஒரு சின்ன சம்பவம். பாரதிக்கு கல்யாணம் முடிஞ்சது கடையம். கடையத்துக்கு ஒரு நாள் மாமனார் வீட்டுக்கு போகிறார், குடும்பத்தோடு போகிறார். மாமனார் வீட்டில் அவர் எப்பவுமே ஆற்றுல போய் குளிக்க போகிற வழக்கம் உண்டு தாமிரபரணியில்.
குளிச்சுட்டு வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறது பாரதியினுடைய வழக்கம். அது பாரதி கட்டுற வேஷ்டி 4 முழம் 8 முழம்லாம் கிடையாது, 10 முழ வேஷ்டி. அவர் முண்டாசு வந்து 6 முழம். நல்ல ட்ரெஸ் பண்ணுவார் பாரதி. அன்றைக்கி நல்ல ஒரு புது வேஷ்டி, புது துண்டு கட்டிட்டு அப்படி வீட்டை விட்டு ஜெகத் ஜோதியா அந்த நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையோடு வீட்டை விட்டு வெளியில் வரார். அது ஒரு குளிர்காலம், காலை வேளை, குளிர் அதிகமாக இருக்கிற நேரம். அப்போ வீட்டுக்கு வந்தவர் அங்கேருந்து வரும்பொழுது தான் தோளில் போடுறது துண்டு இருக்கு பாருங்கள், துண்டை இடுப்பில் கட்டிட்டு வருவார், வேஷ்டி இல்லை. அப்போ வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க, இப்போ தானேயா புது வேஷ்டியை கட்டிட்டு போனேன், அதுக்குள்ளே வேஷ்டி இல்லாமல் வேறு துண்டை கட்டிட்டு இடுப்பில் கட்டிட்டு வர்றியே, வேஷ்டியை எங்கேன்னு கேட்பாங்க. அப்போ பாரதி சொல்லுவார், நான் வெளியில் சென்ற பொழுது ஒரு ஏழை ஒருவன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான். குளிரில் அவன் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து என் மனம் வருந்தியது. நான் உடுத்திருந்த வேஷ்டியை அவனுக்கு நான் கொடுத்து விட்டேன். எனவே நான் துண்டை கட்டி கொண்டு இங்கே வீட்டிற்கு வந்தேன் என்று சொல்லுவார். அப்பொழுது வீட்டில் உள்ளோர் சொல்லுவார்கள், ஏன் இந்த துண்டு தான் 6 முழம் இருக்கிறதே, இதை அவனிடம் கொடுத்து விட்டு வேஷ்டியோடு நீங்கள் வந்திருக்கலாம் அல்லவா என்று கேட்பார்கள். அதற்கு பாரதி சொன்னான், நான் வீட்டிற்குள் தான் இருக்கப் போகிறேன், எனக்கு 6 முழம் துண்டு போதும், அவன் வெளியில் இருக்கிறான், அவனுக்கு 10 முழ வேஷ்டித்தான் தேவை என்று சொல்லுவார். பாருங்கள், ஒரு மனிதனை எவ்வளவு உயர்வாக இவன் நேசித்திருக்கிறான் என்று. அருமை நேயர்களே, பாரதி பற்றிய இந்த 2 சம்பவங்களும் எதை நமக்கு புலப்படுத்துகிறது? ஒன்று, அவனுடைய மொழிப்பற்று. 2, அவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் மீது வைத்திருந்த ஒரு பாசம், பற்று. மொழியையும் விசுவாசித்தான், தெய்வத்தையும் விசுவாசித்தான், தேசத்தையும் நேசித்தான், மக்களையும் நேசித்தான், இயற்கை வளங்களையும் நேசித்தான். ஏன், புழு பூச்சிகளையும் பாரதி நேசித்தான். இவைகளையெல்லாம் நேசித்த பெருமையினால்தான் அந்த பாரதி ஒரு தேசிய கவிஞராக, தெய்வீக கவிஞராக, தமிழ் கவிஞராக, மக்கள் கவிஞராக, இயற்கை வளங்களை தேடி நமக்கு கொடுத்த பெருமை மிக்க கவிஞராக இருக்கிறார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. எனவே நேயர்களே, மனிதனாக பிறந்திருந்தால் நாம் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் மக்கள் மீது பக்தியும் கொண்டு வாழ வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.